ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மான்வாவோட 9வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட காரு ரிப்பேர் ஆயிருந்திருக்கும். அப்புறம் புதுசாக வீடு பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஆர்டிஃபேக்ட் கூட புதுசாக வாங்குற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், காசு. எனக்கு இப்போ காசு வேணும் அப்படின்ட்டு கொஸ்ட் அரினாவுக்கு போய் அங்க இருக்க லேடிகிட்ட எனக்கு ஒரு கொஸ்ட்டை கொடுங்க, நான் சாவ மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு கடந்திருப்பான். அந்த லேடியும், டேய் என் உசுரை எடுக்கிறதுக்குன்னே டெய்லியும் ஒருத்தன் ஏன்டா கிளம்பி வரீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ முதல்ல 100 லெவலை ரீச் பண்ற வழி பாடுறா அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் மிசோகிம் அப்படின்ட்டு ஒரு ஏ ரேங்க் பிளேயர் வந்திருப்பா. அவளும் நம்ம ஹீரோ கிட்ட, நான் என்னோட பார்ட்டியில உன்னை ஒரு கெஸ்டா கூட்டிட்டு போறேன், நீ இப்ப வாய் பேசுற அளவுக்கு ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கான பிரைஸை பே பண்ணும் அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவோ, நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் நடக்காது, இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த மிசோகிமோட டிரைவரும், மேம் நீங்க அந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப மிசோகிமோ, அதெல்லாம் தேவையில்ல, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு இப்ப எல்லா கில்டு மெம்பர்ஸுமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு யாராவது ஒருத்தன் வேணும், நான் இப்ப யாரை போய் கேட்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த கொஸ்டரினால வேலை செய்யற ஒருத்தன் வந்து, மிசோகிம் இந்தாங்க உங்களோட 100வது லெவல் பேட்ச் அப்படின்னு கொடுக்குறான். அந்த மிசோகிமோ அதை கண்டுக்காம, இவன் யாரா கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பாக்குறா. இது வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்தது. நம்ம ஹீரோவும் அந்த லேடி கிட்ட, எனக்கு ஒரு கொஸ்ட்டை கொடுத்தாதான் என்ன ஆகி போயிருவீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, இவனும் ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ண தான் பாக்குறானா. ஒரு புது பிளேயர் இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டோட பேசுறானா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலவே அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அந்த பேட்சை கொண்டு வந்தோனும், மிசோகிம் உங்களோட பேட்ச் இந்தாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டு தான் அந்த மிசோகிம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ என் கூட வரலாம், ஆனா உனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னா அதுக்கான பிரைஸை பே பண்ணும் அப்படின்னு இருப்பா. இப்ப பிரசன்ட்ல அந்த மிசோகிமோ, எனக்கு இந்த கொஸ்ட் தான் வேணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த கொஸ்ட் ஏஜென்சில ஒர்க் பண்ற பொண்ணும், ஓ இந்த கொஸ்டா, என்னது இந்த கொஸ்டை நீங்க எடுக்கிறீங்களா, கொஞ்சம் உங்களோட கண்ணை திறந்து இந்த கொஸ்ட்ல என்ன போட்டுக்குதுன்னு கொஞ்சம் நல்லா படிங்க அப்படின்னு கொடுக்குறா. அப்ப அந்த மிசோகிமோ, அப்படி என்ன போட்டிருக்க போகுது அப்படின்னு பாக்குறா. இது வந்து ஒரு டிஃபென்ஸ் கொஸ்ட், ஒரு டவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த டஞ்சன்ல 300 உல்ஃப் மான்ஸ்டர் வரும். இதோட மினிமம் லெவலே 100க்கு மேல தான். அப்புறம் இதோட ரிவார்டா $3,61,300 கிடைக்கும். அப்ப அந்த மிசோகிமோ, என்னது டிஃபென்ஸ் குவெஸ்டா, இது ஹண்டிங்கோ இல்ல கலெக்ஷன் குவெஸ்டோ இல்ல, இந்த குவெஸ்டை நம்ம கிளியர் பண்றதுக்கு அந்த டவர் கிட்ட வர எல்லா மான்ஸ்டரையும் கொன்னு அந்த டவரை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 4 பார்ட்டி மெம்பராது வேணும். அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ற மெம்பரும் வேணும். ஆனா இந்த டஞ்சனை இந்த புது பையன் சோலோவா கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். நான் மட்டும் இவன் கூட இல்லனா கண்டிப்பா செத்து போயிருவான், யாரா இந்த முட்டாள் அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோவும், என்ன மிசோகிம் உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, என்னது பயமா, எனக்கா பயம் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், அதான் நீ பயப்படுறது உன்னோட மூஞ்சிலேயே எழுதி ஒட்டிக்கித, ஒன்னும் பயப்பட வேண்டாம், உனக்கு வேணா இந்த பார்ட்டியில இன்னும் நிறைய மெம்பர் கூப்பிட்டுக்கா, வேணா ஒரு டேங்கு அப்புறம் லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ற ஒருத்தன் யார வேணா கூப்பிட்டுக்கா அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, இவன் என்னடா பேசுறான் அப்படின்னு டென்ஷன் ஆவரா. அந்த குவெஸ்ட் ஏஜென்சில இருக்க லேடியும், இவன் என்னடா பேசிட்டு இருக்கான், இந்த மிசோகிமோட பேக்ரவுண்ட பத்தி தெரியுமா, இன்னைக்கு எனக்கு சங்கு ஊதுறத யாராலையும் தடுக்க முடியாத அடங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. மிசோகிமோ நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி, தேவையில்லை எனக்கு யாருமே தேவையில்லை தக்காளி, இந்த குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிறா. அப்போ ஒரு தண்டர் நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு, நீங்க இப்ப குவெஸ்ட் ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அந்த குவெஸ்ட் ஏஜென்சி பொண்ணும் ஷாக் ஆயிட்டு, மிசோகிம் நீங்க இப்ப என்ன பண்ணுனீங்கன்னு தெரியுதா, நீங்க மட்டும் அங்க இருந்து உயிரோட வரலனா எங்க மொத்த கம்பெனியும் இழுத்து மூட வேண்டியதுதான், இப்ப என்னால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கடவுளை வேண்ட முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த மிசோகிம் கூட அந்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு, இங்க என்னடா நடந்துச்சு, அவங்க ஏன்டா ஒரு புது பிளேயரை கூட்டிட்டு போனானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த தலையில ஹெல்மெட் போட்டு எடுக்கிறோம், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், மிசோகிம் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ப்ளூ சட்டையும், மிசோகிம் ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவனை சூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் யங்கஸ்ட் ஏ ரேங்க் பிளேயர், நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த கிரே ஹேர் மண்டைனும், என்னது அவங்க பார்த்துப்பாங்களா அப்படின்ட்டு இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை பத்தி சொல்றான். இப்போ ரீசெண்டா இந்த பிளேயர் அசோசியேஷன் எப்படி ரேங்கிங் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா, ஒருத்தரோட லெவல் தெரிஞ்சாவே அவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதையுமே 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு, நீங்க எத்தனை டஞ்சன் கிளியர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கும். ரெண்டாவது, நீங்க இது வரைக்கும் பேட்டில் பண்ணதுல உங்களோட பேட்டில்
பேட்டில் சென்ஸ் இதை பொறுத்தும் உங்களோட ரேங்கிங் அமையும். இப்ப நம்மளோட மிசோகிம் பேட்டில் சென்ஸ்ல தான் A+ ரேங்க்ல இருக்காங்க. அதுக்கு கீழேயும் A ரேங்க் B ரேங்க் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேலேயும் S ரேங்க் S+ ரேங்க் அந்த மாதிரி ரேங்க்ல இருக்காங்க. இப்ப போன டஞ்சன்ல நம்ம மிசோகிம் தான் ஸ்ட்ராங். அதனால நாம யாரும் மிசோகிமை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எனக்கே கண்ணு தண்ணி வருதுன்னு 3 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த கொஸ்ட் ஏரியாவை காட்டுறாங்க. இதுதான் த அவர் ஆஃப் த நைட் உல்ஃப். அப்போ அந்த மிசோகிமும் ஒரு பில்டிங் மேல நின்னுகிட்டு இந்த பைத்தியக்காரனுக்கு பணம் மட்டும் தான் வேணுமா, இந்த மாதிரி அவனோட உயிரை ஆபத்துல வச்சு பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு முக்கியமா, இதுல கௌரவமா என்னோட ஹெல்ப் வேற வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த மிசோகிம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ அப்படிங்கிறான். அப்ப மிசோகிமும் முறைச்சிக்கிட்டு இந்த டஞ்சன்ல இருந்து இவன் கண்டிப்பா ஒரு பாடத்தை கத்துப்பான், இவனா என் காலில் விழுந்து கெஞ்சுற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணவே போக மாட்டான் அப்படிங்கிறா. ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த மிசோகிமும் டே நீ இப்ப என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் இந்தாமா ஒவ்வொரு டைம் சொல்ல முடியாது, நான் சண்டை போடும் போது நீ அதுல இன்வால்வ் ஆகாத, நீ எனக்கு ஒவ்வொரு டைம் சப்போர்ட் பண்ணும் போதும் கிடைக்கிற ரிவார்ட்ல இருந்து நீ 5% எடுத்துக்கலாம், என்ன டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமும் இப்ப என்னடா சொன்ன, என் காதல ஏதோ ராங்கா கேட்ட மாதிரி இருந்துச்சு, உனக்கு சப்போர்ட் பண்ணனா 5% ரிவார்ட்ல இருந்து கொடுப்பியா, இந்த டீல் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் எதுக்கு கவலைப்படுறேன்னா உன்னால தனியா இந்த 300 உல்ஃபையும் கொல்ல முடியுமா, நானே 100 லெவல்ல இருக்கேன், என்னாலேயே இது முடியாது, ஓவர் கான்பிடென்ட்டா போய் உசுர விட்டு வந்துடாதரா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையா, கொஞ்சம் தூரமா உட்காந்து நடக்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறான். அப்போ அந்த மிசோகிமும் சரி ஓகே, ஆனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னா அதுல இருந்து 5% ரிவார்ட்லாம் வேண்டாம், 1% ரிவார்டே போதும், ஏன்னா கண்டிப்பா நான் 100 மான்ஸ்டருக்கு மேல கொன்றுவேன், உனக்கு இந்த டஞ்சன்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படியா, நீ இப்ப சொன்னதை நினைச்சு கடைசியா வருத்தப்பட போற, இங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நான் தான் கொல்ல போறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த மிசோகிமும் இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் எல்லாம் சரசரன்னு வெட்டிட்டு இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா என்ன இப்ப அதோட கதெல்லாம் முடிய போதே அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமும் இப்ப இவன் பின்னாடி இருந்தும் மான்ஸ்டர் வரப்போகுது, இவன் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவனோட பெரிய அட்வான்டேஜ்னா அந்த கிரேட் ஸ்வாட், அதை வச்சு அவனால அஃபென்ஸும் பண்ண முடியும் டிஃபென்ஸும் பண்ண முடியும், இதனால தான் இவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசினானா. இவன் ஒவ்வொரு மான்ஸ்டரையும் தனித்தனியா அட்டாக் பண்ணாம கூட்டமா அட்டாக் பண்றான். ஆனா இந்த டஞ்சன் ரைடு முடிகிற வரைக்கும் இவனால இதே கான்ஃபிடன்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா. அங்க பார்த்தா நிறைய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருச்சு. அப்ப அந்த மிசோகிமும் இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்கு, ஒரு லெவல் 17 இருக்க பிளேயரால இதை எல்லாத்தையும் கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். அப்ப அந்த மிசோகிமும் ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் இவனை ஆரம்பத்தில் அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர்ஸ் அது ஏன்டா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குது அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவோட ஸ்டன் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அப்ப அந்த மிசோகிமும் ஷாக் ஆயிட்டு என்னது ஸ்டன் ஸ்கில்லா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்கிட்ட எப்படா இது இருக்கு அப்படின்னு வாயை பொளந்துட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரி போயிட்டு ஓ மை காட் ஒரு நிமிஷத்துல உசுறு போயிட்டு உசுறு வந்துச்சு, இனிமே இந்த செவுத்து மேல நிக்கிற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னால ஷோரா சொல்ல முடியும், அது கண்டிப்பா ஸ்டன் ஸ்கில் தான், அதுவும் அந்த ஸ்டன் ஸ்கில்லோட டியூரேஷன் கண்டிப்பா 4 செகண்டுக்கு மேல தான் இருக்கணும். அப்புறம் யாரா இவன் அந்த ஸ்டன்னான மான்ஸ்டரை அசால்ட்டா கொல்றான், இதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசனானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுகிட்டு வாங்க வந்து என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட், அங்க இருக்க எல்லா உல்ஃப் மான்ஸ்டரும் பறக்குது. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா நீ இப்ப வெளியே வந்துட்டியா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா படு பயங்கரமா ஒரு பிளாக் உல்ஃப் வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்துது. நம்ம ஹீரோவும் இந்த அளவுக்கான மான்ஸ்டர் கூட என் பாஸ்ட் லைஃப்ல நான் ஒரே நேரத்துல சண்டை போட்டது இல்ல, அதை விட்றா இது என்னடா ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து பிளாக் உல்ஃபோட ஸ்டன் ஸ்கில் உங்க மேல ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னது என்ன மாதிரியே ஸ்டன் ஸ்கில்லா, அருமடா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். அந்த பிளாக் உல்ஃப் கத்தனதுல தான் அந்த ஸ்டன் ஸ்கில் ட்ரிகர் ஆயிருக்கு. அதுவும் அந்த மிசோகிமா அட்டாக் பண்ண போது பார்த்தா அவளை சுத்தி ஏதோ ஷீல்டு மாதிரி வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணிருச்சு. ஏன்னா அவகிட்ட ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அவளும் ஷாக் ஆயிட்டு ஆமா இல்ல இந்த உல்ஃபாலையும் ஸ்டன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியும், இந்த சண்டையில நான் இதை மறந்தே போயிட்டேன், இது ரொம்பவே ஆபத்து, இனிமேல் அவன் கூட சும்மா விளையாண்டுட்டு கூடாது அப்படின்னு அந்த உல்ஃப் அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லோ லெவல்ல இருக்க பிளேயரால இந்த ஸ்டன் எஃபெக்டை கண்டிப்பா நல்லிஃபை பண்ண முடியாது, இப்போ நான் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரெக்கவரி அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட ரெக்கவரி எஃபெக்ட் அந்த ஸ்டன் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணி
பண்ணிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஸ்டன் எஃபெக்டையும் உடைச்சிக்கிட்டு போறான். அப்ப அந்த மிசோகிம்லாம் ஷாக்கோட உச்சத்துல என்னடா ஜோக் பண்றீங்களா, அவங்கிட்ட ரொம்பவே டாப் கிளாஸ் கிரேட் ஸ்வாடோட டெக்னிக்கும் இருக்கு, அது மட்டும் இல்லாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஸ்டன் டியூரேஷனும் இருக்கு, இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த ஸ்டன் எஃபெக்ட வேற இவன் டிஸ்பெல் பண்றான், அதுவும் 17வது லெவல்ல. இந்த உலகத்துல என்னடா நடக்குது அப்படின்னு உறைஞ்சு போய் நின்னுடுகிறா. அவளை விடு, இங்க பிரேம பாருஜி அப்படிங்கிற மாதிரி அந்த மான்ஸ்டரே எப்படா இதை பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்ன ஷாக் ஆகுறியா அப்படின்ட்டு இந்த ஸ்டன் எஃபெக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் இல்லாம கண்டிப்பா ரிலீஸ் ஆக முடியாது. அப்புறம் இந்த ஸ்டன் எஃபெக்டை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு செகண்ட் பயந்தா கூட போதும், அந்த இடத்துல சம்பவம் நிச்சயம் அப்படின்னு அந்த மான்ஸ்டரை குத்திட்டு, என்ன நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிற போல, உனக்கு உண்மையான ஸ்டன் ஸ்கில்லோட மூவ்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அதோட கதையை முடிச்சிட்டு, இது என்னடா என்னோட ட்ரெஸ்ல, சரி ரைட்டு, என்னோட பாஸ்ட்லயே நிறைய பிளட்டை பார்த்தாச்சு, இது ஒன்றும் புதுசு இல்ல, அப்புறம் உன்னை கொஞ்சம் பயன்படுத்திட்டு நாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த மிசோகிமோ, கடவுளே இப்பதான் உசுறு வருது, இப்ப என்னடா பண்ணி வச்சுக்கிற, ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இதுதான் உன்னோட பிளானா, சரி ரைட்டு அப்படின்னு சிரிக்கிறா. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.